கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கக்கூடிய ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் இந்த மாதம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளில் இப்போது கீர்த்தி சுரேஷ் களமிறங்கிட்டாங்க. அந்த படத்திற்காக செய்தியாளர்களை சமீபத்தில் சந்திச்சிருந்தா அவங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படும் எடிட்கள் குறித்து ரொம்பவே காட்டமா பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த ஏஐ தான். அது நமக்கு வரமாகவும் இருக்கும், சில சமயங்களில் அழிவை உண்டாக்கும் விஷயமாகவும் இருக்கு. தொழில்நுட்பங்கள் மனிதர்கள் கண்டுபிடித்த விஷயம் தான், ஆனா அது இன்னைக்கு நம்மையே மீறி எங்கேயோ போற மாதிரி இருக்கு. சமூக வலைதள பக்கங்களில் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா என்னையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரியலா இருக்கு. சமீபத்தில் ஒரு படத்தோட பூஜையில நான் ஒரு தப்பான போஸ்ட் கொடுத்த மாதிரியான புகைப்படங்களை நிறைய பார்த்தேன். நான் அப்படியான ஒரு போஸ்ட் கொடுக்கவே இல்லை. எனக்கு பார்த்த உடனே செம ஷாக் ஆயிடுச்சு. இது என்னது, நம்ம இப்படிலாம் போஸ்ட் கொடுக்கவே இல்லை, எங்க இந்த மாதிரிலாம் போட்டோஸ் வந்துச்சு அப்படின்னு. இது எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. அதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. இது காயப்படுத்துற விஷயமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் சமூக வலைதள பக்கங்கள்ல வர்ற விஷயங்களுக்கும் பயம் வரும். இன்னைக்கு அது ஏஐ மேல வந்திருக்கு. ஒவ்வொரு விஷயம் வளரும் போதும் பாதிப்புகளும் கூடவே சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. எனக்கு ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கு. அது என்கிட்ட எனக்கே பிடிக்காத ஒரு விஷயம். அதில் சிலவற்றை மட்டும் என்னுடைய கணவருக்கு அனுப்புவேன். அதை அவர் ஏஐன்னு கண்டுபிடிச்சிருவாரு. கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் அந்த வீடியோ ஏஐன்னு எனக்கே தெரிய வருது. இல்லைனா அது ஏஐன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபல தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டாவுக்கு அடுத்த திரைப்படத்தில் கதாநாயகியா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த திரைப்படத்தின் பூஜை இப்போ சமீபத்தில் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த பூஜை அப்போ எடுக்கப்பட்ட சில போட்டோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அந்த போட்டோஸை தான் கீர்த்தி சுரேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டும் போல, அந்த மாதிரி போஸும் கொடுக்கல, ஆனால் அது எல்லாமே ஏஐ அப்படின்னு சொல்லி. ஆனால் போட்டோஸ் வீடியோஸ் நிறைய விஷயங்கள் வெளில வந்ததுனால சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் ஒரு விஷயத்தை உண்மையாவே டீப் ஃபேக் அப்படின்னா அது ஏஐன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, போட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கு, அதை ஏஐன்னு ஏன் போய் சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷனுடைய இந்த பேச்சுக்கு பலரும் தங்களுடைய ஆதரவான எதிரான கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.